I'm Latha Vasudevan from All Abroad Study. ஸோ இன்றைக்கி ஜெர்மனியில் எம்பிபிஎஸ் படிக்கலாமா படிக்க முடியுமா அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் ஜெர்மனியில் ஃப்ரீயாக படிக்கிறது எப்படி, எந்தெந்த மாதிரி கோர்ஸ், எந்தெந்த யூனிவர்சிட்டி, என்ன ப்ராசஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி எம்பிபிஎஸ் இன் ஜெர்மனி இஸ் இட் பாசிபிள்? எஸ் இட் இஸ் பாசிபிள். பட் அதுக்கு முன்னாடி நிறையா ப்ரீ-ரிக்வெஸ்ட், நிறையா ப்ரிப்ரேட்டரி கோர்சஸ் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் +2 இங்கே முடிச்சுட்டு நீங்கள் நீட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் ஜெர்மன் லாங்குவேஜ். ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் உங்களுக்கு மெடிசன் கோர்சஸ் பொறுத்தவரையும் ஜெர்மன் லாங்குவேஜ் நல்லா ஹை லெவலே கேட்பாங்க. லைக் ஜெர்மன் லாங்குவேஜில் உங்களுக்கு 6 லெவல்ஸ் இருக்குது. A1 A2 B1 B2 C1 C2. எம்பிபிஎஸ் பொறுத்தவரையும் நீங்கள் C1 லெவல் வச்சுருக்கிறது இட் இஸ் பெஸ்ட். ஸோ வை? பிகாஸ் நீங்கள் லோக்கலாக பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ நீட் த லோக்கல் லாங்குவேஜ் டு பி தரோ. ஸோ ஏன்னா பேஷண்ட் வந்து ஒன்று சொல்லணுன்னா நீங்கள் அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு யுவர் ஸ்டடீஸ். ஸோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ மஸ்ட் டேக் இஸ் ஜெர்மன் லாங்குவேஜ். ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் நீங்கள் A1 A2 B1 B2 முடிச்சிட்டாலே நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் அங்கே போய் இந்த 13 year ஆஃப் ஸ்கூலிங், அதாவது ஸ்டூடெண்ட் கொலீக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 13 year ஆஃப் ஸ்கூலிங்கில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜில் படித்து மெடிக்கல் டேர்ம்ஸில் இருக்க வேர்ட்ஸ் மட்டும் படிப்பீங்க. மெடிக்கல் டேர்ம் லெசன்ஸ் இன்க்ளூடிங் இன் ஜெர்மன் லாங்குவேஜில் நீங்கள் படிப்பீங்க. அதுக்கான எக்ஸாம் வந்து FSPன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த FSP எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். FSP எக்ஸாமே 2 விதமான எக்ஸாம் இருக்குது. நார்மலி ஒரு கோர்ஸ், நார்மல் யூஜி கோர்ஸ், வேறு டைப் ஆஃப் மெடிசன் இல்லாமல் வேறு கோர்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இந்த 13 year முடிச்சுட்டு FSP எக்ஸாம் கிளியர் பண்ணணும். பட் அது வந்து காமனாக போயிடும், உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்ட் பேஸில் வந்துடும். பட் மெடிசன் MBBS அப்படிங்கும்போது MBBSக்குனே தனியாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மெடிக்கல் டேர்ம்ஸோடு இருக்க ஒரு ஜெர்மன் லாங்குவேஜில் படிப்பீங்க. அப்படி படிக்கும்போது அந்த FSP எக்ஸாம் கிளியர் பண்ணணும். டெஃபினெட்லி இட் வில் பி குவைட் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நான் உங்களை பயமுறுத்தல, பட் இட் இஸ் டிஃபிகல்ட். நான் அது ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் வந்து இன்னும் ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் போட்டு நீங்கள் அந்த FSP எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கோ டைரக்ட்லி டு ஸ்டடி. லைக் சேம் இங்கே மாதிரி தான் 5+1 year உங்களுக்கு அங்கேயே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும். ஃப்ரம் 2nd or 3rd year இருந்து உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் லேர்னிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கம்பல்சரி ஆஸ் ஐ செட் 11,904 euros நீங்கள் போட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு 5+1 year 6 year இருக்கனால நீங்கள் அந்த 6 yearsக்குமே உங்களோட லிவிங் காஸ்ட் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். MBBS வந்து மோஸ்ட்லி நிறைய யூனிவர்சிட்டியில், பப்ளிக் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீ தான். ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் ரொம்ப பேசிக் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. லைக் 2 lakhs or 3 lakhs per semester. இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு பேசிக் அமௌண்ட் மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நாட் ஃபார் ஆல் த யூனிவர்சிட்டிஸ். அண்ட் இந்த FSP கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ் ஆகும். FSPக்கு வந்து நீங்கள் நார்மலி ஒரு பப்ளிக் ஆர் ப்ரைவேட்டில் படிக்கிறீங்களோ நிறைய யூனிவர்சிட்டியில் அதுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 13 year ஆஃப் இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 lakhs. அந்த FSPனா உங்களுக்கு 2 செமஸ்டர் வரும். 2 செமஸ்டருக்குமே வந்து 2.5 lakhs வந்து கட்டுற மாதிரி இருக்கும். சம் யூனிவர்சிட்டிஸ் 3.5 கூட கேட்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டிஸ். ஸோ சின்ஸ் யூனிவர்சிட்டிக்கு பேச்சுலர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கனால இந்த FSP எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜெர்மனில் படிக்கிறதுனால இதுக்கு வந்து பே பண்ணி அந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையோ இல்லை பப்ளிக்லையோ பே பண்ணி படிக்கிற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங் வந்து ஃபேஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் லைக் நான் ஃப்ரீயாக தான் படிக்கணும் அப்படின்னு போய் அந்த இடத்துல வந்து இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ரொம்ப காம்படிட்டிவாக அந்த எக்ஸாம்ஸ்க்கு FSP எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் போகிறத விட இந்த வே அந்த 1 year 2 செமஸ்டருக்கு மட்டும் பே பண்ணி படிக்கிறது இட் இஸ் ஈஸி டு கெட் மூவ் ஆன் டு த அதர் ஒன். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் MBBSக்குமே வந்து நீங்கள் எல்லா கண்ட்ரியில் எப்படியோ அதே மாதிரி தான். நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அங்கே வந்து லைசன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கோர்ஸ் முடிச்சுட்டுமே வந்து உங்களுக்கு 18 months ஸ்டே பேக் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் கோர்ஸ் முடிக்கும் போதே அந்த லாஸ்ட் 3 yearsலேயே நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் படிப்பீங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ்க்குமே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் இல்லைனாலுமே உங்களுக்கு 18 months ஸ்டே பேக் இருக்குது. அது மூலிமா நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்தியா நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க,
அப்படின்னா கம்பல்சரி இங்கேயும் வேல்யூ இருக்குது. நீங்கள் எஃப்எம்ஜியை கிளியர் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ அஹெட் வித் நார்மல் ப்ரொசீஜர். நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், கிளினிக் கூட வைக்கலாம், இல்லை பிஜியில் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுற மாதிரியா இருந்தாலுமே பண்ண முடியும். ஜெர்மனியில் நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு கண்ட்ரி கூட ட்ரை பண்ண முடியும். லைக் யூகே அந்த மாதிரி கண்ட்ரியில் கூட நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியும். இல்லை ஜெர்மனிலேயே நான் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறேன், லைக் நியூரோவோ இல்லை ஆர்த்தோ இல்லை ஜென்ரல் ஃபிசிஷியன், இந்த மாதிரி எது பண்ணுறதா இருந்தாலுமே அங்கேயுமே பண்ண முடியும். ஸோ இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ஃபுல்லஸ்ட் எஃபோர்ட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட டைமை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டடீஸில் வந்து நீங்கள் உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் எம்பிபிஎஸ் ஆஸ் அ டாக்டராக நீங்கள் ஷைன் பண்ண முடியும். ஸோ மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன யூஜி பிஜிக்கு என்ன ப்ரொசீஜரோ சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். லைக் யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் த யூனிவர்சிட்டி. பட் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா இது என்னென்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜெர்மன் லாங்குவேஜ் படித்து அந்த எஃப்எஸ்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ மெயின் திங். அண்ட் லைசன்சிங் நீங்கள் வாங்கணும் மெடிக்கலுக்கு. ஸோ இந்த 2 திங் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதர்வைஸ் யூ கேன் அப்ளை திங் டு த யூனிவர்சிட்டிஸ், visa procedure, APS procedure and the flight ticket, whatever accommodations எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோஸில் இருக்குது. அதே ப்ரொசீஜர்ஸ் தான். அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ.